அன்பினர்களே, ஈஸ்டர் குண்டுபிடிப்பு, அதில் பிள்ளையான் சம்பந்தப்பட்டது, பிள்ளையானை பார்க்க சென்றவர்கள், மைந்த குடும்பம், இப்படியாக கடந்த 3 வருடங்களாக நாம் பல வகையான காணொலிகளை வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் பிள்ளையானின் லெப்ட் அண்ட் ரைட், இடது பலம் என்று மிகப்பெரிய ஒரு ஒரு கிட்டத்தட்ட மாமா தான் அப்படி அவர் உதவியாளராகவும் மிகப்பெரிய பர்சனல் செக்ரட்டரியாகவும் இருந்த ஆசாத் மௌலானா சுவிஸ் சென்று அங்கிருந்து லேண்ட் ரூட்ல போய் பிரான்ஸ்ல அசைலம் கோரிக்கைன்னு சொல்லியிருக்கோம் இல்ல, அவரை சந்திப்பிற்காக இங்க டீம் ஒன்று போயிட்டு இல்ல, சாணி டிஐஜி சிஐடி டீம் ஒன்று போயிட்டு இல்ல, அதுல சாணியும் போனார்ல, அவங்க எல்லாம் போய் சாட்சியம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இலங்கை, அதாவது பிரான்சின் இருக்கின்ற இலங்கை தூதுவ அம்பாசிடர் ரெசிடென்ஸ்ல, அதுல யாரு பிரான்ஸ்ல உளவு பிரிவும் போலீஸ் கண்காணிப்பில்லை. இது அப்படி ஒரு அசைலம் ஹோல்டருக்குரிய மரியாதை பாத்தீங்களா? ஏண்டா அவன் நாட்டுல அவங்க அது நாடு அப்படித்தானே மதிக்கும், மனித உரிமையை மதிக்கிற நாடாச்சு இல்லை. இவங்க பிரான்ஸ் எம்பசி ஊடாகத்தான், கொழும்புல இருக்கிற எம்பசி ஊடாகத்தான் அவங்க அத்தனை நகர்வு செஞ்சு ஒரு இந்த டிப்ளமேட்டிக் ஊடாகத்தான், ஒரு ராஜதந்திர ரீதியாகத்தான் இந்த சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சாட்சியத்துல ஈஸ்டர் குண்டு சம்பந்தமாக பல வகையான சாட்சியம் கொடுத்திருக்கிறாரு. எல்லாமே இத்து போன இரும்பு துண்ணுங்க. அது எதுக்கு நமக்கு? ஆனா போலீஸ் அடிச்சுக்க சொல்லிடாத, நான் தான் சொல்ல மாட்டேன்ல. பாப்பமா செய்திய ராஜதந்திர மற்றும் அரச மட்டத்திலான தொடர்புகள், இந்த வாக்குமூலத்தின் பதிவு செய்வதற்கான முயற்சிகள் நீண்ட காலங்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்தன. தற்போதைய இலங்கை அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் ஆசாத் மௌலானாவுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவரை விசாரணைக்கு ஒத்துழைக்க சம்மதிக்க வைத்தனர். இந்த வாக்குமூலம் பிரான்சில் உள்ள இலங்கை தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஆபிஷியல் ரெசிடென்ட் ஆஃப் த ஸ்ரீலங்கன் அம்பாசிடர் இன் பிரான்ஸ் பாரிஸில் இருக்கிற அவருடைய வீட்டில் வைத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது இந்த விசாரணையின் சட்டப்பூர்வ நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தவும் சாட்சியான ஆசாத் மௌலானாவின் பாதுகாப்பிற்காகவும் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நடவடிக்கை என்று சொல்லப்படுகின்றது. இந்த டீம்ல யாரு போனாங்க? டிஐஜி, சிஐடி டிஐஜி சாணி அபேசேகர மற்றும் அவருடைய டீம் ஒன்றும் போயிடுச்சு இல்ல, அதுல போய்தான் இந்த இது எடுத்துக்கிறாங்க. இந்த சந்திப்பு இலங்கை மற்றும் பிரான்ஸ், இலங்கை பிரான்ஸுக்கு இடையிலே செய்யப்பட்டது தானே, இவங்க தனியாக போகலையே, அவர் ஒரு அசைலம் ஹோல்டர் இல்ல, அதனால மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை முன்னிறுத்தி தான் போனாங்க. ஏன்னா அவருக்கு உரிய பாதுகாப்பை பிரான்ஸ் வழங்கி இருந்துச்சு. இந்த சந்திப்பு இலங்கை மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர ஒத்துழைப்புடன் நடந்துள்ளது என்பதை தாண்டி சனல் போ ஆவணப்படத்திற்கு பிறகு சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்த நிலையில் இந்த விசாரணை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. சட்ட ரீதியாக இவ்வாறு வெளிநாடுகளில் வைத்து பெறப்படும் வாக்குமூலங்கள் எதிர்காலத்தில் நீதிமன்ற விசாரணைகளின் போது சாட்சியங்களாக முன்வைக்கப்படுவதற்கு ஏதுவான முறையான ஆவணப்படுத்தல் முறைகளை பின்பற்றியே மேற்கொள்ளப்படுது என்று சொல்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க இலங்கை அரசாங்கத்தின் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடியின் சட்டமாதிப திணைக்களத்தின் வழிகாட்டலின் கீழ் நடந்திருக்கின்றது. இலங்கை தூதுவராலயத்தின் பாதுகாப்பிலே இந்த சந்திப்பு நடைபெற்றது. தூதரக இல்லம் என்பது ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி என்பதால் அங்கேயே வைத்து வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. ஆசாத் மௌலானா ஐரோப்பாவில் அடைக்கலம் கோரி இருந்ததால் அவரது பாதுகாப்பு மற்றும் சட்டபூர்வமான வாக்குமூலத்தை பெறுவது குறித்து நடைமுறைகளை இலங்கை அரசாங்கம் மற்றும் சம்பந்தப்பட்ட நாடுகளின் சட்டத்துறை அதிகாரிகள் ஆலோசித்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அவர் கூடவே முக்கியமாக 3 பார்ட் ஆஃப் 3 ஒரு இருந்த, அதாவது 3 தொகுதி உறுப்பினர் இருந்தால் சொல்லப்படுகிறது. அதை நாம சொல்ல விரும்பல. இதுபோன்ற சர்வதேச நாடுகளில் நடைபெறும் உயர்மட்ட விசாரணைகளின் போது சம்பந்தப்பட்ட நாட்டின் உள்ளூர் சட்ட உதவியாளர்கள் அல்லது மனித உரிமை ஆர்வலர்கள், சட்ட ஆலோசகர்கள் சாட்சியுடன் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் சொன்னமில்ல, இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஆதரவுடன் தான் இது நடந்திருக்கும் என்று அப்படியான மனித உரிமை அமைப்புக்காரங்களும் கூடவே இருந்திருக்கிறாங்க. எந்த சாப்பாடும் அவருக்கு உண்ண திங்க கொடுக்கல, அது தெரியுமில்ல, மண்ணை போடுவானுல்ல. அதற்காக இது டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த சந்திப்பு ராஜதந்திர பாதுகாப்புடன் நடைபெற்றிருக்கின்றது. பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அம்பாசிடர் ரெசிடென்ஸ் நடைபெற்றிருக்கின்றது. தூதரக இல்லம் என்பது சர்வதேச சட்டங்களின் படி அந்த நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதி. அங்கு வைத்து விசாரணை நடத்தப்பட்டமை மௌலானாவின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு சர்வதேச அழுத்தத்திற்கு ஏற்ப இலங்கை அரசு வெளிப்படைத்தன்மையுடன் விசாரணையை முன்னெடுக்கிறது என்பதையும் வெளிப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது.
அப்ப அவங்க ரகசியமா செய்யல, எல்லாமே அவங்க தனித்தனியா செய்யாம ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர நகர்வுடன் தான் செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக அரசியல் தஞ்சம் கோருபவர்கள் சர்வதேச சட்டங்கள் மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகளின் பாதுகாப்புகளின் கீழ் இருப்பார்கள். ஆசாத் மௌலானாவின் சட்ட ஆலோசகர் அல்லது அந்த நாட்டின் அகதிகள் நல அமைப்புகளின் கண்காணிப்பினுடைய இத்தகைய சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றது. சட்ட ரீதியான பாதுகாப்பு இல்லாமல் அவர் ஒருபோதும் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய முன்வரவிருக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. சர்வதேச அகதிகள் சட்டம், அதாவது 1951 கன்வென்ஷன், அந்த கன்வென்ஷன் சொல்லுவோம் இல்ல, 1951 கன்வென்ஷன் அரசியல் தஞ்சம் கோரிய ஒருவரை அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ள இடங்களுக்கு வலுக்கட்டாயமாக திருப்பி கொண்டு செல்வதையோ அல்லது துன்புறுத்தது அகதிகள் உடன்படிக்கை நான் ரெஃபரண்டம் பிரின்சிபல் தடை செய்கிறது. இதை நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, கடைசி வரையும் அசாத் மௌலானா விரும்பாம கடைசி வரையும் அவனை கொண்டு வர இயல, அதைத்தான் நான் சொல்லு சட்டம். அதுதான் நாங்க இதை சொல்லுவாரு. இது 1951ஆம் ஆண்டு சட்டம். நீங்க அரசு அவன் உயிருக்கு அங்கி வந்து அசைலம் கூடிய ஒருத்தனை உலகத்தில எவருமே அவனை போஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியாது. அதைத்தான் நாம எப்போதுமே சொல்லி வந்திருக்கிறோம். எனவே இலங்கை அதிகாரிகள் அவரை சந்திக்கும் போது ஐரோப்பிய நாட்டின் அதிகாரிகள் மேற்பார்வையிலும் அவரது பாதுகாப்புக்கு முழுமையான உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பின்னருமே இது நடந்திருக்கிறது. மௌலானா விசாரணைகளுக்கு தான் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறைவான சூழலில் அவர் உண்மைகளை வெளிப்படுத்துவதற்காகத்தானே முன்வந்ததுக்கான தானாக முன்வந்தல் சொல்லப்படுது. ஒரு புகலிட கோரிக்கையாளர் விசாரணையில் ஒத்துழைக்கும் போது அவரது பாதுகாப்பு என்பது அந்த நாட்டு அரசாங்கங்களின் பொறுப்பாகும். இலங்கை அரசு அவரை அணுகிய விதம் சர்வதேச சமூகத்திற்கு தான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் நேர்மையாக செயல்படுகிறேன் என்பதை சுட்டி காட்டுவதற்கான ஒரு ராஜதந்திர நகர்வாகும். அவர் ஏன் இந்த சந்திப்புக்கு சம்மதித்தார் என்றால் இதன் மூலம் அவரை என்ன எதிர்பார்க்கின்றார்? உதாரணமாக ஒரு கிரவுண்ட் விட்னஸ், அரசு தரப்பு முக்கிய சாட்சியாக மாறும் வாய்ப்பு உள்ளது. அதான் நடந்திருக்குது. இதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இல்ல, அவன் அரசு தரப்பா மாற போறான், பாதுகாப்பு கொடுக்கலாம். இப்ப கூட அவன் அரசு தரப்பா கோர்ட்ல வந்து சாட்சி தர்றதுக்கு நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இல்ல, ரெட் கிராஸ் மூலம் வரலாம், அவருக்குரிய பாதுகாப்பு கொடுத்தால் வரலாம், ஆனா வரக்கூடாது, சாட்சி அங்கதான் இருக்கணும், இங்க வந்து அழிச்சு போட்டுவார்கள். எனவே இதுக்கு ஒரு நிரந்தரமான உண்மையான ஒரு தீர்வு கிடைக்கும் வரையும் இந்த உயர்மட்ட ஹை விட்னஸ் ரெண்டும், உயர் சாட்சி கண் சாட்சி கண்டிப்பா அவன் உசோட இருக்கணும். இதை நான் ரொம்ப ஆசைப்படுறேன் என்பது. அதாவது அடுத்த கட்ட ஆய்வுகள் பற்றி சொல்லுவானால், ஒரு புகலிட கோரிக்கையாளர் அசைலம் சீக்கர் தங்கியிருக்கும் நாட்டில் அந்நாட்டு அரசாங்கங்களின் அனுமதியின்றி மற்றொரு நாட்டின் விசாரணை பிரிவு இலங்கை சிஐடி தன்னிச்சையாக செயல்பட முடியாது. எனவே ஆசாத் மௌலானாவின் பாதுகாப்பு மற்றும் இந்த சந்திப்புக்கான இடவசதி ஆகியவை தொடர்பான ஏற்பாடுகளில் பிரான்ஸ் நாட்டு போலீசார் மற்றும் அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் பின்னணியில் ஒருங்கிணைத்து செய்யப்பட்டிருக்கின்றது. நேரடி பங்களிப்பு என்பது வெளிப்படையான பாதுகாப்பு. தூதரக இல்லத்துக்கு உள்ளேயே இலங்கை அதிகாரிகளே பாதுகாப்பு பணிகளை ஒருங்கிணைத்தார்கள். ஆனால் அந்த இல்லத்துக்கு வெளியே ஒரு வெளிநாட்டின் விசாரணை குழு வருவதையும் அங்குள்ள ஒரு புகலிட கோரிக்கையாளர் சந்திப்பில் கலந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தும் வகையில் பிரான்ஸ் போலீசார் வெளிய பாதுகாப்பை எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி வழங்கியிருந்தார்கள். தூதரக இல்லம் என்பது ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி என்பதால் அங்கு பிரான்ஸ் போலீசார் உள்ளே நுழைந்து விசாரணை பணியில் ஈடுபட மாட்டார்கள், முன்னுக்கு வரமாட்டார். ஆனால் அந்த இல்லம் அமைந்துள்ள பகுதியில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் அந்த தூதரக இல்லத்தின் பாதுகாப்பை பிரான்ஸ் பாதுகாப்பு படை வழங்கியிருந்தார்கள். இது மிகப்பெரிய முன்னகர்வு தானே. ஆசாத் மௌலானா ஐரோப்பாவில் புகலிடம் பெற்றவர் என்பதால் அவர் மீதான தாக்குதல் அல்லது கடத்தல் முயற்சி போன்ற எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் தடுப்பது அந்த நாட்டின் பொறுப்பாகும். எனவே இலங்கை சிஐடி குழுவினர் அங்கு வருகை தந்து ஒரு முக்கிய சாட்சியிடம் வாக்குமூலம் பெறும்போது பிரான்ஸ் உளவுத்துறை மற்றும் போலீசாரின் அனுமதி மற்றும் அவர்களின் கண்காணிப்பு அங்கு மானிட்டரிங் கட்டாயமாக பார்க்கப்பட்டது, செய்யப்பட்டது. சுருக்கமாக சொன்னால், பிரான்ஸ் போலீசார் இலங்கை சிஐடியுடன் இணைந்து விசாரணை மேசையில் அமர்ந்து வாக்குமூலத்தை பதிவு செய்யவில்லை. ஆனால் இந்த விசாரணை சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுவதற்கு தேவையான உள்நாட்டு பாதுகாப்பு சூழலை லாஜிஸ்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி பிரான்ஸ் அதிகாரிகளை உருவாக்கி கொடுத்திருக்கார்கள். இதன் மூலம் இலங்கை அரசு சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த சந்திப்பை நடத்தி இருக்கின்றது என்பதும் மிகப்பெரிய செய்தி. ஆக
3 கட்டங்களாக இந்த விசாரணையை கொடுத்திருக்கின்றோம். ஏகப்பட்ட விடயங்களை மறைத்திருக்கின்றோம். முடியுமானதை மட்டும் கொடுத்திருக்கின்றோம். இதுதான் அங்கு நடைபெற்ற செய்திகள். மேலதிக செய்திகள் எதுவுமே இல்லை. வேறு ஏதாவது செய்தி கிடைத்தால் பார்க்கலாம். நன்றிகளே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.